கைஸ், நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா பூங்கா நிலையம் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஊரை பக்கத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செம்மையாக இருக்குது. மார்னிங் வாக்குலாம் நல்லாயிருக்கும்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அங்கே ரொம்ப உள்ளார வந்தால் தான் அங்கே கிட்ஸ் ப்ளே ஜோனே இருக்குது. நிறைய கிட்ஸ் ப்ளேலாம் அங்கே விளையாடிட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, அங்கே போய்ட்டு நான் காட்டுறேன். அது மாதிரி அங்கே ஏதோ கடலாம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே ஆரம்பிச்சது அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தெரியும் இல்லையா, அங்கே இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளார போயிடும். நிறைய பேர் பால்லாம் அடிச்சுட்டுலாம் வராங்க. இது நல்லா இருக்குது. ஆனால் லைட் செட்டப்பிங் நல்லா இருக்குது. ஆனால் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி என்னமோ இருக்குது. அது என்னமோ ஸ்டாச்சு வச்சுருக்காங்க நிறைய. ஆனால் சிட்டிங் ஜோனில் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்லா பராமரிச்சிருக்காங்க கைஸ். நல்லா தான் இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது நல்லா பிடிச்சிருக்கு. ஃபுட்பால் ஆட தெரியாம ஆடிக்கிறோம். சரி, ஓகே. அப்படியே அந்த இடத்துல தான் என்ட்ரன்ஸ். அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பஸ்ஸு வரவங்களுக்கு இது கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கொஞ்சம் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கணும் போல். நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு ஸ்டாச்சு செம்மையாக இருக்குது. இன்னும் குழாய் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க, தெரியுதா? ஏதோ அது ஐஸ்கிரீம் தோன்னு சொன்னாங்க. ஏதோ பசங்களாம் அங்கே விளையாடுறானுங்க. அங்கே இருக்கானுங்க கூட்டமாக, தெரியுதா? செம்மையாக இருக்குங்க. லைட் செட்டப்பிங் செம்மையாக இருக்குது. எல்லாம் நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் இங்கே வந்து, அவ்வளோதான். ஆனால் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.